வணக்கம். 2016 நவம்பர் மாதம் சிம்மராசி நேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்ற கிரக சூழ்நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவும், 4ஆம் இடத்திலே சனியும், 6ஆம் இடத்திலே செவ்வாயும், 7ஆம் இடத்திலே கேதுவும், உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கின்ற இம்மாதம் உங்களுக்கு ஓரளவு நற்பலன் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ராகு உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்தால் கூட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ஓரளவு நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடம் தனவரவையும் பணவரவையும் பொருள் வரவையும் குறிக்கும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர். அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்களுக்கு எதிர்பாராத தனவரவும் பணவரவும் ஏற்படும். அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி குரு 8ஆம் அதிபதியும் ஆகுவதால் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல்கள், தேவையற்ற பிரச்சனைகள், வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி குரு 8ஆம் அதிபதியாக இருப்பதால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இம்மாதம் தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற சுப செலவுக்காக நிறைய நாம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். சனி பகவான் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். 4ஆம் இடம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை இக்காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சக தொழிலாளர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், வேதனைகள், அவர்களால் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயத்தில் செவ்வாய் உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஹையர் எஜுகேஷனை சொல்வதாகும். ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பும் இக்காலங்களிலே அமையும். 9ஆம் இடம் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நன்மை ஏற்படும். அதே சமயத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அன்எக்ஸ்பெக்டட் மணி என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்து அல்லது மனைவியின் மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ எதிர்பாராத தனவரவை இக்காலங்களிலே குரு பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். அதே சமயத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. அதே சமயத்தில் காதலால் உங்களுக்கு மன வருத்தங்கள், வேதனைகள் இக்காலங்களிலே ஏற்பட்டு விலகும். மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சாதகமாக வந்து சேரும். மேலும் ராகு உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதில் கூடாது. உங்களை பற்றிய வீண் பிரச்சனைகள், விவாதங்கள் இக்காலங்களிலே உங்களுக்கு அறியாமலே உங்களை பற்றிய விஷயங்கள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் இக்காலங்களிலே 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களாகும். 3ஆம் இடம் நம்மை பற்றிய வீண் வதந்திகளை உருவாக்கக்கூடிய காலங்களாகும். அதே சமயத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் மட்டுமல்லாமல் புத பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவதால் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே அமையும். 4ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது ஷேர் மார்க்கெட்டிலே, பங்கு சந்தையிலே அதிகமான முதலீடு இக்காலங்களிலே கூடாது. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது வேலையில் முன்னேற்றத்தையும் வேலையால் ஏற்படக்கூடிய நற்பலன்களையும் இக்காலங்களிலே குறிப்பிடும். ஆக ராகு லக்னத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு செய்திகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஓரளவுக்கு சாதகமாகவே வந்து சேரும். பாஸ்போர்ட் விசா கிடைப்பதிலே இதுவரை இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகி அது நல்லபடியாக அமைவதற்கான காலங்கள் இம்மாதங்கள் ஓரளவுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். மொத்தத்திலே குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் சிவன் கோயிலிலே இருக்கக்கூடிய பிரம்மதேவனை வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் முருகனை வணங்கி வர உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.